நம்ம பையனை எப்படிதான் நம்ம வழிக்கு கொண்டு வரது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேறானே. எதுவா இருந்தாலும் அவங்க அப்பா அப்பான்னு அப்பா பிராணத்தை தான் பாடிட்டு இருக்கான். நம்மளும் எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு, ஆனா சுத்தமா கேட்கவே மாட்டேறானே. என்னதான் பண்றது? இவனுக்காக எல்லாத்தையும் மாத்தியாச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி மாறியாச்சு. இவனுக்கு பிடிச்சதை கூட செஞ்சு கொடுக்குறோம். நம்ம பிள்ளை நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்குதே. இது என்னமோ பெரிய பிள்ளை மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகுது. எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னதான் செய்யறது? நம்மளும் என்னதான் பண்றது? இவன் நம்ம வழிபோக்க கொண்டு வர இவங்கிட்ட போய் நம்மளும் பேசக்கூடாது. என் மகனுக்கா தொடணும் அம்மா கிட்ட பேசுறேன்ட்டு. இது வரைக்கும் நம்மளும் கராராவே இருக்கணும், பேசவே கூடாது. ட்ரிக் இனிமே ஃபாலோ பண்ணுவோம். அம்மா இந்தா வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்தேன், புடி வச்சுக்கோ. நான் வேணாம் போகாதன்னு சொன்னேல, கொடுத்த பணமே இருக்குடா. எதுக்கு போய் எடுத்துட்டு வந்த வீட்ல இருந்து? வேண்டாம், நீ வீட்லயே போய் வச்சுட்டு வா போ. நான் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீ வாங்க போறியா இல்லையா? நான் வாங்குறத பத்தி இல்லப்பா. பொன்னாடி புஷ்பாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவ உன்னையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவா, என்னையும் அப்படிதான். உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னப்பா சொல்ற? உன் பொன்னாடிக்கு இந்த விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுதாம்மா எடுத்துட்டு வந்தேன். அவன் முன்னாடியே எடுத்துட்டு வந்தேன். எதுவும் சொல்லலையா? சண்டை போலையா அவங்கிட்ட? எல்லாம் நடக்கதான் செய்யுது. அப்புறம் எப்படிரா? இருக்கிறதால அவளுக்கு பயந்துட்டே இருக்கணுமாக்க நானு. எங்க அப்பாக்கு நான் செய்யறேன், அவள்கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு? எப்பா எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. இனிமே நீ நிறைய ஆச்சரியப்பட விஷயம் தான் நடக்க போகுது. என்னப்பா சொல்ற? ஆறுமா என்ன நடக்குதுன்னு. அந்த பணத்தை முத புடி. சரிப்பா வாங்கிக்கிறேன். சரி உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லுமா. அங்க வந்து தங்கணும்னு சொன்னியே, அதுக்கு அவ என்ன சொன்னா? பாட்டி சொல்லுமா. தாத்தா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, உங்களை கூப்பிடுறாரு. தாத்தா முடிச்சுதான் இருக்காரா? ஆமா 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 பாட்டி வாங்க. சரிம்மா இந்த வரேன், அப்பயே அப்பாட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா. ஏன் நீ மட்டும் தான் இருக்க? உங்க தம்பி பொண்டாட்டியே காணா? யாரு? சுதாதானே, அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். எவ்வளவு நேரம் தான் ஆஸ்பத்திரியில இருப்பா, அதிற்கும் சாப்பாடு ஆக்கி போடணும்ல, அதனாலதான் நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னே. அப்பா உன்ட்ட ஏதோ பேசணும்னார்ல, போ. வரேன் பயிரு, பணத்தை பொடி. குடுமா. அம்மாட்ட சொல்ல மறந்தாச்சே. அப்பா கிட்ட நம்ம வீட்டுக்கு வரத பத்தி சொல்றத மறந்தாச்சே. ஏங்க வா லட்சுமி. என்னங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயங்க? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா மூச்சு விட முடியுதுலங்க? இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேற என்னங்க வேணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கும் கூப்பிடுவேன், உங்ககிட்ட சும்மா பேசிட்டு இருக்கதான். அது பேசிட்டு இருக்கணுமா? நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். இங்க என்ன பேசுறது ஹாஸ்பிட்டல்ல? அதுவும் நர்சமா பாத்துச்சுன்னா போச்சு, நம்மளதான் திட்டம். முடியாத உட்காந்துட்டு எதுவும் பேசிட்டே இருக்கீங்கன்னு. எவ்வளவு நேரம் தான் நானும் படுத்தே இருக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். உங்க ஊருக்காக்கு நான் சட்னி ஆக்கும். ஏன் லட்சுமி இப்பெல்லாம் பேசுற? இல்லங்க சும்மா சொன்னேன். ஆமா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னது? பெரிய பையன் மாணிக்கம். என்னாச்சு லட்சுமி? அது ஒண்ணும் இல்லங்க, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் மாணிக்கம் அவன் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. என்ன லட்சுமி சொல்ற? மாணிக்கம் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டானா? இப்படி கேட்டு ஷாக் ஆகுனீங்க. அப்புறம் ஷாக் ஆகாம என்ன பண்றது? நம்ம அங்க போனா உன் மருமா அவன் சும்மா விட்டுருவாள் நம்மள. ஆனா அதான் சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? அங்க போலாமா வேண்டாமா? எனக்கு என்ன, போனா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அதான் எதை பத்தி நினைக்க வேணாம் அப்படிங்கிறான். பாத்துக்கிறேமா, நான் இருக்கேமா, உனக்கு இதை பத்திலாம் எதுவும் நினைக்காதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் மாணிக்கம். சரி அப்புறம் என்ன, பையனே உறுதியா சொல்லிட்டா எல்லாமே, நம்ம அங்கேயே போயிடலாம் லட்சுமி. என்னங்க அங்கேயே போயிடலாமா? உங்களுக்கு சம்மதமா? என்ன இப்படியும் கேக்குற அப்படியும் கேக்குற? எனக்கு சம்மதம் தான், அங்கேயே போயிடலாவா? சரிங்க, இந்த பையன் வெளியே தான் இருக்கான், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். வெளியே தான் இருக்கானா? அப்ப என்னை பார்க்க வரவே இல்ல. குசும்பு தானே உங்ககிட்ட வேணாங்கிறது. ஏன் லட்சுமி? நீங்க தான் நர்சா மாட்ட சொன்னீங்களாமே, உங்களதான் கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட தான் பேசணுங்காங்கன்ட்டு. அப்புறம் எப்படி அவன் வருவான்? எப்பவுமே இருப்பேன் எனக்காக, அதுக்காக தான் சொன்னேன். ஆமா வாங்க, நான் வெளியே போறேங்க. நேரமா பேசினா நர்சமா திட்டுவாங்க, அப்புறம் பார்க்கலாம். ஆஸ்பத்திரிலாம் யார் செலவு பண்ணது? எனக்கு ஆபரேஷன் பண்ணது, மத்த செலவு எல்லாமே. இப்ப என்ன உங்களுக்கு? நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, நல்லா ஆயிட்டீங்க, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்லு லட்சுமி, தெரிஞ்சுக்கணும்ல. பா உங்க 2 பசங்க தான் சேர்ந்து செஞ்சாங்க. பசங்களும் சேர்ந்து செஞ்சாங்களா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் தானே? அப்படியே ரெஸ்ட் எடுங்க. இப்போதான் லட்சுமி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, தனியா இங்க படுக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. சொல்லிட்டீங்களே, டாக்டர்னா நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். சரி லட்சுமி, சரி நீ உடம்ப பாத்துக்கோ. பாரு ஆளே இழைச்ச மாதிரி தெரியுத, நல்லா சாப்பிடு. நான் நல்லா தான் இருக்கேன். இனிமே என்ன, உங்களை தான் நான் நல்லா பாத்துக்கணும். சரி லட்சுமி. உடம்பு பாத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. வரேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? உடம்பு இப்ப பரவாயில்லையா? அப்பா நல்லா பேசுறாரம்மா? அப்பா நல்லா இருக்காருப்பா, நல்லா பேசுறாரு. அப்பா என்னம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பாவை இன்னைக்கே கூட்டிட்டு போய் வேண்டியதான். என்னப்பா டாக்டர் இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க சொன்னாங்களே, நாளைக்கு போய்க்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டியாமா? மாணிக்கம் அவன் வீட்டுக்கு கூப்பிடாண்டு எல்லா விஷயத்தையும் உங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அப்பா என்னமா சொன்னாரு? அப்பாவும் சரின்ட்டாரு. ஜாலி ஜாலி ஜாலி. அப்பா என் பேச்சை கேட்டு வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரு, அதுவே சந்தோஷம். சந்தோஷம் தான், நான் சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கேன், போப்பா. இருந்தாலும் அப்பா சரின்ட்டார்ல, அதுல ஒரு சந்தோஷம் தான். ஆமா ஆமா. நீ கடை கிளம்பலையா? நீ கிளம்புப்பா, நான் இருக்கேல, அப்பா நான் பாத்துக்கிறேன். தம்பி பொண்டாட்டி வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேமா. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இல்ல உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ போய் வேலையை பார்ப்போ. என்ன எனக்கு வேலை? நான் சும்மா உட்காந்துக்கிறது மட்டும்தான். மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா போய் வாங்கிட்டு வருது, அவ்வளவுதான். மாத்திரை வாங்குறது கீழே இருக்கு, அதாவது சொன்னாங்கன்னா கீழே மேல ஏறிட்டே இருப்பியா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் உனக்கு தான் கால வலிக்கும். வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். சொன்னா நீ கேட்கவே மாட்டியே. பரவாயில்லமா, நான் இருக்கேம்மா, விடுமா. சரிப்பா வந்து உட்காருவா. சரிம்மா.
பெரியப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அம்மா பொறுமையா வர சொல்லுமா, அது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரியா இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அம்மா இன்னும் ஆளையே காணோமே. அம்மா வந்துருச்சு. என்னாச்சுமா ஒரு மாதிரியா இருக்க? போடி, பஸ் டிராஃபிக் ஆயிடுச்சு. உங்க அப்பாக்கு சாப்பாடு செய்யணுமே, அறக்க பறக்க ஓடிட்டு வரேன். அட என்னம்மா நீ, நான் இருக்கேல எல்லாம் செய்ய மாட்டேனா? யாரு நான் இல்லாத நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சிருவியா நீ? என்னம்மா இப்படி பேசுற? நீ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நானும் அக்கா தானே சேர்ந்து செஞ்சோம். அக்கா தான் செஞ்சிருப்பா நான் நினைச்சேன். வந்து சாப்பிட்ட தட்டே எடுக்க மாட்டேன். ஓய், நேத்து நானும் அக்கா தான் சேர்ந்து செஞ்சோம் தெரியுதுல. சரிடி, என்ன செஞ்சிட்டியா இல்லையா சாப்பாடு? அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. இல்லம்மா செய்யல. அப்புறம் எதுக்கு இந்த பில்டப் போடுற நீ? சமைக்கலாமான்னு சொன்னா வேலையே முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருப்ப நீ. அம்மா அக்கா வெளியே போயிடுச்சு, ஆனா நான் எப்படிமா தனியா சமைக்கிறது? அதுவும் நானும் சின்ன பிள்ளை, எப்படிமா தனியா செய்யறது? இன்னும் நீ சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு குக்கர்ல பருப்பு போட்டு வேக வச்சு சாம்பாருக்கு 2-3 காய் அரைஞ்சு போட்டா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்பளத்தை கூட பொரிச்சுக்கலாம், காயே வேண்டாம். ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வேணுமா உனக்கு? அதனால ஒன்னே மாதிரிலாம் என்னால செய்ய முடியாதுமா, தெரியுதுல. நவுரு, நான் போய் வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ உங்க அப்பா வர டைம், இல்லைன்னா என்னைய தான் கத்துவார் ஏன் சாப்பாடு செய்யலையான்ட்டு. நவுர சொன்னாலும் நவர மாட்டேங்கிற, குத்து கலாட்ட இங்கே நிக்கிற. அம்மா அவரை சொன்னா என்ன இழிப்பு? நான் சமையல் ஆல்ரெடி எல்லாமே செஞ்சுட்டேமா. எல்லாமே செஞ்சுட்டியா? ஆமாமா. அப்புறம் இந்நேரம் வரைக்கும் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருந்த கிட்ட சும்மா போய் சொன்னேமா. நீ சாப்பாடு என்ன செஞ்சிருக்க? நீ சொன்ன மாதிரிதாம்மா, கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் செஞ்சுட்டியா நீ? இவ்வளவு தூரம் செஞ்சிருக்க, ரசமும் வச்சிட வேண்டியதானே? வச்சிருக்கேம்மா. சரி சரி. பெரியப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? அம்மா வேலையை முடிச்சுட்டு பொறுமையா வரட்டும், வர வரைக்கும் பெரியப்பாங்க ஆஸ்பத்திரியில இருக்கேனாரு. அப்படியா? சரி. இப்ப நான் அத்தைக்கு வேற சாப்பாடு எடுத்துட்டு போகணுமே. எல்லாம் மாமா வேணான்ட்டாருமா, ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துக்கிறாரா. ஏன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்குறாரு. இது ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்குறாரா? உங்க அப்பா அவ்வளவுதான், இங்க போட்டு பெண்ட் எடுத்துருவாரு. பின்னாடி ஆஸ்பத்திரிக்கு போலையா, கவனிக்கல என்னதுன்னு. அப்பாட நான் பேசிக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? உங்க அப்பாட்ட பயந்து பயந்து தான் பேச வேண்டியதா இருக்கு. உங்க அப்பா எம்டன் மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்காரே. அப்பா பார்த்து எம்டன்கிறியா? வரட்டும் நான் சொல்றேன். சொல்லு, என்ன எனக்கு பயமாக்கும்? இப்பதான் பயந்து பேசிட்டு இருந்தியே, அப்புறம் என்னமா? உட்காரவாது உரி, ஏதாவது நோய் நோயின்னு பேசிட்டே இருப்ப. இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, உட்கார முடியல, இனி நவுந்துதான் உட்காருங்கிற. கேட்க மறந்துட்டேன். தாத்தா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? முடிஞ்சு ஆவணி பிறந்த கதையா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இப்பதான் உங்க தாத்தா பத்தி விசாரிக்கிற. எப்ப வேணா தாத்தா பத்தி விசாரிக்கலாம். இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அதை சொல்லு முத. உங்க தாத்தா நல்லா இருக்காரு. சரிம்மா. எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க? நாளைக்கு தான் பண்றாங்க. அது நாளைக்கு தான் பண்றாங்களா? தாத்தா நல்லா இருக்கும் போதே டிஸ்சார்ஜ் பண்ணிட வேண்டியதானே? இப்போ உனக்கு என்ன? டாக்டர் சொல்லிட்டாரு நாளைக்கு தான்ட்டு. இப்ப ஏன் இப்படி பேசுற? இல்லம்மா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோனே அக்கா புஷ்பா பெரியமா வீட்டுக்கு போறாங்களாமே. அக்கா சொன்னா. ஆமாண்டி. எப்படிமா அங்க போய் இருப்பாங்க? எனக்கும் தெரியல. சரி, கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். புஷ்பா பெரியமாவும் கொஞ்ச நாளைக்கு தாத்தா அப்பையும் பாத்துக்கிட்டோம். சரி சரி, அது இருக்கட்டும். அம்மாக்கு ஃபோன் பண்ணி குடுறி. 3 நாளாச்சு எங்க அம்மாட்ட பேசி. ஃபோன் பண்ண காணோம். அம்மா ஏதோ கோவத்துல இருக்கானு தெரியல. அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி குடுறி. உனக்கு ஃபோன் பண்ண தெரியாதா? ஃபோன் பண்ணலாம் தெரியும், எடுத்து கொடுவேன். ஆனா பொழுதுனைக்கு நீயே தானே வச்சிருக்க. எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமா? எடுத்து போட்டு கொடு போ. இருமா போட்டு தரேன். அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு சமையல் பண்ணிருக்கேன். நீல உப்பு உரப்பா கரெக்டா இருக்கா நான் பாத்துட்டு வரேன். எல்லாம் உன்னை விட நான் சூப்பரா செஞ்சிருப்பேமா. உங்க அப்பா அவ்வளவுதான், என்ன உப்பு இல்ல உரப்புலன்னு என்னைய தான் கத்துவாரு. அப்பாவோட செல்ல பொண்ணு இந்த ஜோதி செஞ்சிருக்கா. உப்பு உரப்பு கம்மியா இருந்தாலும் அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இப்படியே பில்டப் கொடுத்துட்டே பேசிட்டு அப்பா ஒரு எட்டு பாத்துட்டு வரேன் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. இந்த அம்மா நான் எது சொன்னாலும் நம்பவே நம்பாது. போய் பார்க்கணும் நான் எப்படி செஞ்சிருக்கேன் எது செஞ்சிருக்கேன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதுக்கு. ஓவரா பேசாம முத அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணு. பேசுறேன். போனை எங்க வச்சேன்னு தெரியலையே. அம்மா சொல்ற மாதிரி போனை எங்கேயாவது வச்சிருவேன், நான் பாட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன். எப்பா ஒரு வழியா போன் கிடைச்சிருச்சு. இப்ப அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான். அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணுனா இவ பாட்டுக்கு போனை நோண்டிட்டு இருக்கா. ஏய் ஃபோன் பண்றியா இல்லையா? இப்ப இருமா ஃபோன் பண்றேன், ஒரு 5 நிமிஷம். இப்ப செல்போனை கையில எடுக்கிறியோ அப்படியே உட்காந்துருவ. யூடியூப்பை பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு முத ஃபோன் பண்ணு. இருமா பண்றேன். ஃபோன் பண்ணியா? ரிங்கு போதா? பண்ணிருக்கேன், ரிங்கு போகுது. ஏன் இப்படி கோவமா பேசுற என்கிட்ட? போனை கட் பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கோ. அம்மாச்சி ஃபோன் அட்டன் பண்ணனே 2 வார்த்தை பேசிட்டு என்கிட்ட கொடு. சரிம்மா. ஏக்கா செல்லு ரிங் அடிக்குது பாரு, எடுத்து பேசு. எனக்கு யார் ஃபோன் பண்ண போறா? ஏதோ கம்பெனி கால் வந்திருக்கும், எடுத்து பேசுக்கா. பாத்து ஃபோன் பண்றது கூட காதல உள்ள உனக்கு அடி பிடிச்சிருக்குல, காதல அடைச்சு கிடக்கு. ரிங்கு வருது பேசாம, அது முக்கியமான காலா இருக்க போகுது. என் பொண்ணுதான் ஃபோன் பண்ணிருக்கா, எடுத்து பேசுக்கா. நான் ஏன் பேசணும்? 2-3 நாள் என்கிட்ட பேசல, எதுக்கு நான் ஃபோன் ஆன் பண்ணணும்? எப்பயாவது புள்ள ஃபோன் பண்ணுதுல, எடுத்து பேசுவேன். நீ ஓவரா தான்க்கா பண்ணிட்டு இருக்க. நீ ஃபோன் எடுக்கிறியா இல்ல நான் எடுத்து பேசட்டுமா? சரி நானே பேசுறேன், நான் பேசு முத. சரி அம்மாச்சி ஃபோன் எடுத்துச்சா இல்லையா? ஹலோ அம்மாச்சி. அம்மாச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். இப்பதான் தெரியுதா நீ? சுதா எங்க? நீ ஃபோன் பண்ணிருக்க? அம்மா தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க. உங்க அம்மாக்கு இப்பதான் நீ நினைப்பு வந்துச்சோ? ஏமாச்சி இப்பெல்லாம் பேசுற? நடக்கிற விஷயமே வேற. அம்மா எதுவுமே சொல்லல. அம்மா 3 நாளா வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமா அலைஞ்சிட்டு இருக்கு. என்னால இப்படி பேசிட்டு இருக்க? ஏண்டி என்னாச்சுடி? அம்மாச்சி கோவமா பேசுதுமா? என்ன கோவமா? நான் 3 நாளா அம்மாச்சி கூட பேசலன்னு கோவமா இருக்கோ? ஆமா ஆமா. போனை கொடு, நான் பேசுறேன். நான் பேசு. அம்மாச்சி அம்மா பேசுறேன்னாங்க, கொடுக்குறேன். குடுமா. அம்மா